மயிலட்டி துறைக்கு மிக அருகிலே இருக்கின்ற ஆலயம். இந்து சமுத்திரத்தின் கரையிலே ஒரு சொர்க்கம் போல காட்சியளிக்கின்ற இந்த நிகழ்வு வணக்கம் என்றது இந்த கோயிலில் மட்டும் கொஞ்சம் சிறப்பான அது ஒரு சுவையாகவும் நாச்சிமார் பேச்சு மாறி கொட்டி ஆவலை சந்தி வரைக்கும் சென்று அங்கே இருந்து மலப்பள்ளி இதுகள் எல்லாம் வைத்து ஆகமத்துக்கு உட்பட்டதாகவே யாப்பும் அமைச்சு வச்சிருக்கிறார்கள். எந்த கோயிலையும் இல்லை. எங்களுக்கு இப்போ 85 வயதாகுது. இன்னும் எங்களோட காலம் முடியும்ல இது தந்தால் எங்களோட மக்கள் என்றாலும் சந்தோஷமாக இருக்கிறது. தங்களுடைய வீட்டுக்காணிகளை கொடுக்கிறது. இவ்வாறான ஆலயங்கள் போக்குவரத்துகள் போன்ற அடிப்படையான எங்களுடைய தேவைகள் சரியான முறையில் இருக்கிற பொழுதுதான் மக்கள் நிம்மதியாக குடியேற முடியும். அன்புள்ள உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சார்ல்ஸ். கடந்த வருடம் மயிலட்டி திருப்பூர் பேச்சியம்மன் ஆலய தேர்திருவிழா உட்பட ஆலய நிகழ்வுகளை காணொளி மூலம் பதிவு செய்திருந்தேன். இந்த முறை தவிர்க்க முடியாத பல காரணங்களால் ஆலயம் செல்ல முடியாமல் போய்விட்டது. ஆயினும் இன்று வேறு வேலை நிமித்தம் பலாலி சென்றிருந்தேன். அங்கே பேச்சியம்மனின் அருளின் நிமித்தம் அங்கே செல்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது. என்னுடன் பலாலியின் மைந்தர்களான ஆசிரியர் ஜெகநாதன் அவர்கள், குணசேகரன் அண்ணன் அவர்கள் என்னுடன் இணைந்து கொண்டனர். பேச்சியம்மன் வேட்டை திருவிழா மாலை பொழுதில் சிறிய காணொளி. நன்றி. வாழ்க வளமுடன். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். என்ன நடக்குது சார்? வணக்கம். இது மயிலட்டியில் இருக்கின்ற பேச்சியம்மன் ஆலயம். இன்றைய தினம் வேட்டை திருவிழா மிக சிறப்பாக ஆரம்பமாகி அம்மன் வேட்டையாடி கொண்டிருக்கிறார். அங்கே வாழை மரம் வெட்டுகின்ற அந்த அசுரனை வதம் செய்கின்ற அந்த வேட்டையாடுகின்ற நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. 90ஆம் ஆண்டுகள் இந்த பகுதியிலிருந்து இடம்பெயர்ந்த மக்கள் மீண்டும் இந்த இடத்துக்கு வந்து புலம்பெயர்ந்த தேசங்களிலே வாழுகின்ற மக்களினுடைய இங்கு இருக்கிற மக்களினுடைய அயராத முயற்சியாலும் அம்மன் மீது கொண்ட பக்தியினாலும் ஆகமம் சாராத வழிபாடாக இருந்த பேச்சியம்மன் கிராமிய தெய்வ வழிபாடு இன்று விமானங்கள் கோபுரங்கள் சகிதமாக ஒரு அழகிய ஆலயமாக ஆகம முறைப்படி அமைக்கப்பட்டு இன்றைய தினம் வேட்டை திருவிழா நடைபெறுகின்றது. உண்மையில் மயிலட்டி துறைக்கு மிக அருகிலே இருக்கின்ற ஆலயம். இந்து சமுத்திரத்தின் கரையிலே ஒரு சொர்க்கம் போல காட்சியளிக்கின்ற இந்த நிகழ்வு இன்றைய இரவு இது ஒரு உண்மையிலேயே ஒரு சொர்க்கமாக இருக்கும். வண்ண மின்குமிழ்கள் பொருத்தப்பட்டு வாகனங்கள் அங்கே வைக்கப்பட்டு சிறுவர்கள் தங்களுடைய வீர சாகசங்களை காட்டுகின்ற அற்புதமான நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் மயிலட்டியிலே இருக்கின்ற வீதியோரத்தில் இருந்த பெரிய பிள்ளையார் ஆலயம் ஒன்று முற்றாக அழிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேட்டை திருவிழா தினத்திலே அந்த பிள்ளையார் ஆலயம் வரை இந்த வேட்டை திருவிழா செல்லும். இன்றைய நாளிலே அந்த ஆலயம் இருந்த இடத்திலே ஒரு சிறிய பிள்ளையார் சிலையை வைக்கிறதுக்குரிய ஒரு அற்புதமான ஒரு கைங்கரியம் நடைபெற இருக்கின்றது. அதனாலே நாங்கள் அந்த நிகழ்விற்காக இங்கே வந்திருந்தோம். உண்மையில் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த மயிலட்டி மக்கள் மிகவும் ஒரு பக்தி பூர்வமாக இந்து சமயத்தை பின்பற்றுகின்ற மக்கள் வாழுகின்ற ஒரு மயிலட்டி மண்ணிலே பல வருடங்களின் பின்பு ஒரு மாலை பொழுதில் சிறப்பான ஒரு வேட்டை திருவிழா நடைபெறுவதை இன்று நாங்கள் பார்ப்பதற்கு அந்த அம்மனுடைய அருள்தான் நிச்சயமாக காரணமாக இருக்கும். நாங்கள் பலாலிக்கு வந்திருந்த நாங்கள் இந்த வேட்டை திருவிழா இன்றைக்கு பிள்ளையாருடைய சிலை வைக்கிற அந்த நிகழ்வு உண்மையிலே மயிலட்டி பிள்ளையார் ஆலயம் பலாலி மேற்கிலே ஒரு மிக பெரும் பிள்ளையார் ஆலயங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த ஆலயங்கள் மீண்டும் மக்கள் சென்று வழிபடுகின்றதுக்கு காணிக்க மாதா கோயில் மயிலட்டியிலே அழிக்கப்பட்டிருக்கிறது. பலாலி மேற்கிலே இருந்த மதவடி பிள்ளையார் ஆலயம், செபஸ்தியார் ஆலயம், இவ்வாறு இந்து கிறிஸ்தவ கத்தோலிக்க ஆலயங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மக்கள் அந்த இடங்களிலே சென்று வழிபாடு செய்வதற்கும் அமர்வதற்கும் எங்களுடைய பண்பாடுகள் சமயங்கள் கலாச்சாரங்கள் முக்கியமானது. ஒரு மக்கள் குடியிருக்கிற இடங்களிலே இவ்வாறான ஆலயங்கள் போக்குவரத்துகள் போன்ற அடிப்படையான எங்களுடைய தேவைகள் சரியான முறையில் இருக்கிற பொழுதுதான் மக்கள் நிம்மதியாக குடியேற முடியும். அந்த வகையில் இன்று இந்த இடத்துக்கு நாங்கள் வந்ததுக்கு இறைவனுடைய அருள் நிச்சயமாக அவருடைய அழைப்பு இருந்திருக்க வேண்டும். நன்றி. ஆலயம் இல்லாத இடத்தில் குடியேறக்கூடாது என்று சான்றோர் வாக்கு. இன்றைக்கு நடக்கின்ற இந்த
வேட்டை திருவிழா அம்மன் பிள்ளையா கோயிலுக்கு சென்று இது ஆவலை சந்தி வரைக்கும் சென்று அங்கே இருந்து மலைப்பள்ளி இதுகளெல்லாம் வைத்து வேட்டை ஆடி திரும்ப இந்த அம்மன் சன்னிதானத்துக்கு வரும் என்பதையும் உங்களுக்கு அன்போடு அறிய தருகிறோம். நன்றி. 5 வருஷத்துக்கு மேலேயா விட்டது நாங்கள் மயிலிட்டியை ஊரை விட்டு வெளுக்கிட்டு படாத துன்பம் எல்லாம் பட்டு இந்த வெந்நீராக திரிஞ்சு எவ்வளவோ துன்பங்களை இழந்து பிள்ளைகளை இழந்து விருதனை இழந்து மருமக்களை இழந்து மக்களை இழந்து எல்லாரையும் இழந்து இங்கே வந்திருந்தாலும் எங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லை. எங்களை கோயிலை கையெடுத்து கும்பிட்றதுக்கு உங்கள் தயவு செய்து எங்களுக்கு ஒரு வேண்டுதலை செய்து இதை தாரும் ஐயா. நாங்கள் போய் சந்தோஷமாக அவைகளை கையெடுத்து கும்பிட்டு கொண்டு வரதுக்கு நீ என்றாலும் எங்களுக்கு இப்போ 80-85 வயதாகுது. இன்னும் எங்களோட காலம் முடியும்டையில் இது தந்தால் எங்களோட மக்கள் என்றாலும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் ஐயா. இந்த ஆலயம் முதல் எப்படி இருந்தது? எப்போ இந்த ஆலயம் பிறகு நீங்கள் பெருசாய்வியல் கட்டி கும்பாபிஷேகம் செய்தது? இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு ஒரு கிராமிய தெய்வமாக இருக்கின்ற பேச்சியம்மன் ஆலயம். நாங்கள் உண்மையில் இன்றைக்கு இந்த இடத்துல வந்தபோது பார்த்து நாங்கள் மிக ஒரு அற்புதமாக கடற்கரையில் மிக பெரும் ஆகம முறைப்படி அமைஞ்சிருக்கிற ஆலயம். இந்த மக்கள் இந்த அம்மனுடைய எவ்வாறு ஆரம்ப காலத்தில் இருந்து இந்த வழிபாடுகள் இருந்த தொடர்பாக உங்கள்கிட்ட கேட்கலாம். அதாவது இந்த பேச்சியம்மன் வழிபாடுன்றது கிராமிய வழிபாடு தான். ஆனால் அந்த பேச்சியம்பாளுடைய உருவம் இங்கே குறிப்பிடப்படையில்லை. முன்னைய காலம் ஒரு சின்ன ஒரு கல்லுண்டை வச்சு பேச்சியம்பாளுடைய வழிபாடு வந்தது. அந்த சமயத்தில் எங்களுக்கு இந்த கிராமிய வழிபாடாக இருந்ததை அவையில் ஒட்டுமொத்தமாக எல்லாருமே என்னென்னா ஆகம வழிபாடாக ஆக்க வேணும், ஒரு சிவாச்சாரியார் வந்து பூஜை பண்ண வேணும்ன்றா ஆசைப்பட்டுச்சுன்னு. அதால் கங்காயாட்ட போய் இப்படி ஒரு ஆலயம் இந்த மயிலட்டியில் இந்த திருப்பூரில் இப்படி இருக்குது. மூதாதையர் தங்களுடைய மூதாதையர் வணங்கிய கோயில். ஆனால் அந்த கோயில் வந்து செவ்வையா கோயிலாக இல்லை, ஒரு சிறிய மடமாக தகர கொட்டகை மாதிரி தான் இருந்தது. அப்போ அதுக்கு முன்னுக்கும் அப்போ அந்த டைமில் இந்தியாவிலாம் வர முடியாமத்தான் வந்து உயர் பாதுகாப்பு அனுமதி எடுத்து கோயில் அவையில் வந்து போய் கொண்டிருந்த தங்கட பொங்கல் அதுகள் எல்லாம் வர்றது. அது அவையெல்லாம் பூஜை பண்ணி கொண்டிருந்தார். பூசாரியால செய்யப்படுது. பூசாரியும் இல்லை, அந்த குடும்பங்களையும் தான் பூஜை பண்ணி கொண்டு வந்தாங்க. ஆனால் இங்கே பொங்கல் வழிபாடு முன்னைய காலங்களில் அதாவது ஆதி காலங்களில் மிக சிறப்பாக நடந்திருக்கு. அவையில் பேச்சியம்பாலண்டே அதை வழிபட்டு வந்தது. ஆனால் பிறகு அவைகளுக்கு அதை ஆகம வழிபாடு ஆக்கணும் என்றால் பேச்சியம்பால் வழிபாடு செய்ய முடியாத ஒரு நிலைமை இருக்கு. எனவே நாங்கள் அதை ஆகமத்துக்குள்ள கொண்டு வர வேணும் என்றதுக்காக அந்த பேரை வச்சு கொண்டு அதை மாற்றாமல், என்னடா இப்ப பார்வதி கௌரி எம்பால் உள்ளுக்க இருந்தா வெளியில கண்ணா எம்பால்னு சொல்றோம். ஆனால் அதை மாற்றல, நாங்கள் அந்த அதிக மாற்றல, நாங்கள் ஒன்றும் செய்ய அவையிலாகவே இந்த ஊர் மக்களுடைய விருப்பம். பக்தர்கள் வந்து
இது கிராமிய வழிபாடாக இருந்தது. எங்களுக்கு ஆகம வழிபாடு இந்த கோயிலில் வேணும் என்று கேட்டுக்கொண்டதுக்கு நாங்கள் அதை நான் தான் அவர்கள்ட்ட இதை பற்றி கதைச்சேன். நான் அப்போ நான் சொன்ன விஷயம் என்னென்றால், இதை வந்து கிராமிய வழிபாடானது தான் பேச்சியம்பால், நீங்கள் ஆகம வழிபாட்டுக்கெல்லாம் கொண்டாடுறீங்களே. ஆஹா இல்லையா, எங்களுக்கு ஆகம வழிபாடு செய்யத்தான் விருப்பம், அதுதான் எங்களுடைய ஒத்துமொத்த ஜனங்களுடைய மக்களுடைய விருப்பம். அவர்களுடைய அந்த ஒட்டுமொத்த ஆலோசனையின்படியும் அவர்களுடைய விருப்பத்தின் பேரிலையும் இங்கே ஒரு பாலாலயம் முதல்ல 2016-17களில் அந்த பாலாலயம் அமைக்கப்பட்டு ஏற்கனவே இது வழிபட்ட கோயில். நான் இவர்களுக்கு சொன்னேன், நாங்கள் இந்த பேச்சியம்பாள் என்ற இதில் நாங்கள் எங்களுடைய ஈவின கங்காயா வந்து அதை மேரியம்பாளாக வைப்போம் என்று சொல்லி அவர் தொடங்கினார். ஆனால் மேரி பேச்சியம்பாள் எல்லாமே ஆகமம் சார்ந்த ஆகமம் சாராத வழிபாடுதான். நாச்சிமார், பேச்சி, மாறி, கொட்டி. அப்ப நான் சொன்ன இல்லை, இதை வந்து நாங்கள் சாந்தமான காளி ரூபமாக இந்த கோயிலை அமைப்போம். பேச்சி என்ற பேர் இருக்கட்டும், ஆலயத்தினுடைய பெயர், அதை மட்டும் மாற்ற வேண்டாம் என்று சொல்லி அதை பல சிவாகமும் கற்றறிஞ்ச பெரியோர்களோட கலந்து ஆலோசித்து இங்கே வந்து முதல்ல இந்த பாலாலயத்தை அமைச்சு அதில் சின்ன அளவில் நான் பிறகு காட்டுறேன் உங்களுக்குள்ள ஒரு 12 இன்ச்சு அளவில் விக்கிரகம் கொண்டாந்து அந்த விக்கிரகத்தை பிள்ளையார், பாலமுருகன், இந்த கரங்கல்லாலயா விக்கிரகம் பஞ்சலோக என்றால் எங்களுக்கு விக்கிரமாக வச்சுக்கொள்ளலாம். இல்லை அது வேற செய்துட்டோம். நான் சின்ன அது நினைவா இருக்க வேண்டும் என்பதற்காக இதில் வச்சு அவாவை பிரதிஷ்டை பண்ணி பிறகு இந்த பாலாலயத்தில் கன நாள் பொங்கல் வழிபாடுகள் அந்த அதோடையே ஒரு ஐயாவையும் நியமிச்சிட்டீங்க. நல்ல விஷயம். என்னுடைய மாணவனையே அவள் இங்கே கிட்ட இருந்தபடியால் அவரே விரட்டும் ஐயான்னு சொல்லி நானும் வந்து பூஜைகள் எல்லாம் செய்திருக்கிறேன், அபிஷேகம் செய்திருக்கிறேன். என்ற பாலாலயமாக இருக்கும்போது பெரிய அபிஷேகங்கள் செய்ய முடியாது. அடிக்கட்டளை அபிஷேகம் மட்டும்தான் செய்யலாம். நைவேத்தியம் பிரசாதம் எல்லாம் வச்சு ஒரு நேர பூஜை நடந்தது. அதுக்குள்ளேயே இந்த கோயிலுக்கு அத்திவேரம் போடப்பட்டு விட்டது. பிறகு நான் இந்த கோயிலுக்கு வந்து அந்த புருஷோத்தமன் அவர் கட்டி கொண்டிருக்கிறார். இந்தியாவினுடைய அவர் தான் கைதறி முருகன் ஆலயம், பல ஆலயங்கள், உன்னதமான ஒரு சிற்பக்கலைஞர் அவர் மூலமாக இவையில அவரை நாடி அவரைத்தான் நானும் நாட சொன்னது. அவையில எடுத்து அற்புதமான ஆலயங்களை அமைக்க சிற்பங்கள். இதுக்கு வந்து அவையில் எங்களுடைய இவர் வந்து யாரு ஈவின கங்காதர குருக்களையா அவர்கள் மூலஸ்தானம், அர்த்த மண்டபம், மகாமண்டபம், சிரவண மண்டபம், தம்ப மண்டபம், ராஜகோபுர மண்டபம் என்று எடுத்து கொடுத்த இடத்த எங்களுக்கு இடம் காணாமல் போன. இப்போ நான் தான் வந்து இது நான் தான் என்று ஆணவத்தை சொல்லவில்லை, அது அந்த வழிகாட்டியாக ஒரு குருவாக செய்திருந்தால் இவர்களுக்கும் புருஷோத்தமனுக்கும் அவர்கிட்டையும் நான் சொல்லி இந்த ஆலயத்தின் மூலஸ்தானத்தை மட்டும் காட்டி போட்டு மிச்சத்தை மண்டபமாக்கி நல்ல விஷயம். நல்ல விஷயம் இருக்கு. கருமாரி கோயில்கள் அப்படி ஆக்கிட்டு பிறகு இந்த கோயில் 2020 இந்த கொரோனா காலங்கள்லாம் கும்பாபிஷேகம் மிக கஷ்டத்துக்குள்ளாக நடந்தது. ஆனால் மிகச்சிறப்பாக நடந்து முதலாவது மகோத்சவம், இப்போ 4வது மகோத்சவம் எங்களுக்கு அம்பாளுடைய கிருபையாக நடந்து கொண்டிருக்கு. அதோட எங்களுடைய அம்பாளுக்கு எல்லாமே இந்த மக்களோட வெளிநாடுகள்ல அமெரிக்கா, பிரான்ஸ், சுவிஸ், லண்டன் தங்களுடைய வீட்டு காணிகளை கொடுத்து தாங்கள் இருக்கிற குடியிருக்கிற காணிகளை கொடுத்து தாங்கள் வேறு இடங்கள்ல அதை எடுத்து மிக ஒற்றுமையாக இந்த ஆலயத்தை கட்டியதாக கேள்விப்படுவோம். ஐயா சொல்லுங்க. அதன் வழியாகத்தான் இப்போ இவ்வளவு தூரம் வளர்ந்து அடுத்தது ஆகமத்துக்கு உட்பட்டதாகவே யாப்பும் அமைச்சு வச்சிருக்கிறார்கள். எந்த கோயிலையும் இல்லையா? நல்ல விஷயம். யாப் இருக்கு, ஆனால் உறுதியாக யாப்பு முடித்து வைத்திருக்கிறார்கள். நல்ல விஷயம். இதற்கு காரணம் மயூரன் என்று சொல்லி இவர்களுடைய முதலாவது அவர் தான் என்ன கூட்டிக் கொண்டு வந்தார். அவரை நான் குறிப்பிட்டே ஆக வேணும். அவர் தான் இந்த ஆலயத்தினுடைய இதுக்கெல்லாம் பாடுபட்டது. அவர் மயூரன் தான் இந்த இதுக்கு
அதுக்கு பிறகு எல்லாரும் வெளிநாட்டு உறவுகள் எல்லாம் எல்லாரும் தான். ஆனால் அந்த அந்த இதை எப்படி ஜாப்புகளை எல்லாம் உறுதியாக செய்ய வேணும் என்று சொல்லி மிக மினக்கட்டு தான் இந்த ஆலயம் இவ்வளவு தூரத்தில் கொண்டு விடப்பட்டது. அப்போ எல்லாமே யாப்பிலே இருக்கு. நீங்கள் எதை எடுத்து பார்த்தாலும் எங்களுடைய மகோத்சவம் இப்படித்தான் ஏன்னா இனி ஒரு வேறு பொருட்கள் மாறும்போதோ ஐயா மாறும்போதோ நிலையில்லாத மாறலாம். அப்போ தச்சையா நானும் அடுத்த வருஷத்துல என்னவோ என்னுடைய வாழ்க்கை நிலையில் அப்போ நான் இல்லையாக இருந்தால் வேற யாரும் வந்தாலும் இந்த முறை மாறாது. எல்லாம் ஜாப்பிலே இருக்கிறது. இது அனைத்துமே இங்கே நடைபெறுகின்ற அனைத்தும் ஜாப்பிலே இருக்கு. அதாவது அம்பாளுக்கு இப்போ நீங்கள் அம்பாள் வேட்டையை முடிச்சு உள்ளுக்குள்ள வந்த உடனே அவாக்கு பானக்கம் என்று ஒன்று கொண்டுடுவார்கள். அந்த பானக்கம் கொடுத்து இளைப்பாரி அவாக்கு அபிஷேகம் முடிந்த உடனே அந்த இளைப்பாடுற பானக்கம் கொடுத்து தான் இனி திருவிழா நடக்கும். அடுத்தது இன்னொன்று, இந்த பானக்கம் என்றது இந்த கோயிலில் மட்டும் கொஞ்சம் சிறப்பான, அது ஒரு சுவையாகவும் மற்ற கோயில்களை விட ஒரு சிறப்பான பானக்கமாக இருக்கும். களையை நீக்குகின்ற ஒரு நீராகாரம். அந்த பானக்கம் எங்களுக்கு இன்றைக்கு அதாவது வேட்ட திருவிழா அம்பாளுக்கு கொடுப்பார்கள். தேரால அம்பாள் சங்காரம் முடிச்சு வர அம்பாள். அடுத்தது தீர்த்தம் ஆடி அம்பாள் வந்த உடனே பானக்கம் கொடுப்பார்கள். தீர்த்தம் துறையில நடக்கும். எங்களுடைய துறைமுகத்தில் மற்ற இந்த திருப்பூர் மக்களுக்கும் இவர்களுக்கும் என்ன தொடர்பு? ஏன்னா அந்த திருப்பூர் இளைஞர் ஒன்றியம் ஒரு மண்டபம் எல்லாம் கட்டி திறந்திருக்கு. இதோட சேர்ந்தவர் திருப்பூர் என்ற இந்தியாவுக்கு இளைஞர் ஒன்றில் இல்லை, இங்க இருக்கிற இளைஞர் பேரே திருப்பூர் தான். நல்ல விஷயம். மூதாதையர் அதாவது அவையில் அந்த இந்தியா போய் வர்றவையா இருந்திருப்பார்களோ திருப்பூர் என்று பேர் வச்சதுக்குரிய காரணம் அது அல்ல. இது கனகாலத்துக்கு முன்னாலே பேர் இருக்கு. பேர் வளவு என்றதெல்லாம் சுத்தமான தமிழ் சொல். அண்டைய தமிழ் சொல் முனையன் வளவு. அப்படி எல்லாம் இந்த பேர்கள் எல்லாம் ஆதி பேர்கள். என்னுடைய ஆகம சேவை நிரம்ப இருக்கிறதா? நன்றி ஐயா, நன்றி, ரொம்ப நன்றி. நான் உங்களை நிறைய ஆலயங்களை பார்த்திருக்கிறேன். நல்ல விஷயம். ஒவ்வொருவருக்கும் நல்ல